தெனாலிராமன் படம் சரியாக போகலன்னு யார் எழுதினாலும் அவர்களை ஒரு பிடி பிடிப்பதற்கு வடிவேலுக்கு ஆதரவாக ஒரு தளபதியும் கிடைத்திருக்கிறார். எலி படத்தின் இயக்குனர் யுவராஜ் தான் அது. தெனாலிராமனை இயக்கியவரும் இவரேதான். தெனாலிராமன் படம் பற்றி இயக்குனர் யுவராஜ் கூறுகையில், நிறைய ஊடகங்களில் தெனாலிராமன் ஓடலன்னு எழுதுறாங்க. விநியோகஸ்தர்கள், தியேட்டர் அதிபர்கள், தயாரிப்பாளர்னு எல்லா தரப்பும் சம்பாதிச்ச படம் அது. அதை ஏன் தான் இப்படி பேசுறாங்கன்னு புரியல. நல்ல கருத்துக்களை அதுல சொல்லணும்னு வடிவேல் சார் ஆசைப்பட்டார். அதனால்தான் அது முழு நீள காமெடி படமா நாங்க தரல. ஆனால் வரப்போகிற எலி படம் நல்ல நகைச்சுவை படமாக உருவாகிட்டு இருக்கின்றார். 1960களில் நடக்கும் கதையாக உருவாகிறது எலி. ஒரு கொள்ளை கூட்டத்தில் ஸ்பையாக நுழையும் வடிவேலுவை அவர்கள் ஒரு கட்டத்தில் கண்டுபிடித்து துரத்த எலி எப்படியெல்லாம் நுழைந்து ஓடுமோ அப்படியெல்லாம் ஓடுவாராம் வடிவேலு. ஒரு எலியின் பாடி லாங்குவேஜை அப்படியே கிரகிச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு வடிவேலு. படத்தில் அவருக்கு ஜோடியாக சதா நடிச்சிருக்காங்க. முதல்ல அவங்க இதில் நடிக்க சம்மதிக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி நயன்தாரா, ஜெனிலியா, தமன்னான்னு பல பேரோட காம்பினேஷன்ல நடிச்சிருக்காரே, அதை எடுத்து சொல்லி புரிய வச்சேன். அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்துல அவங்களுக்கும் வடிவேலுக்கும் ரொமான்ஸ் இல்ல என்றவரிடம் வடிவேலு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தலையிடுவாராமே என்று ஒரு கேள்வியை கேட்டதற்கு, எதிர்காலத்தில் கூட இந்த மாதிரி எந்த இயக்குனரிடமும் கேட்காதீங்க. வடிவேலு சார் அப்படிப்பட்ட நடிகரே இல்ல. அவர் எங்க கிட்ட பல மாதிரி நடிச்சு காட்டுவாரு. இதை வச்சுக்கலாமா, அதை வச்சுக்கலாமா சொல்லுங்க என்பாரு. அவரை போய் எப்படி சார் இப்படியெல்லாம் என்று யுவராஜ் பதறுவதை பார்த்தால், அட ஏன் தான் அந்த கேள்வியை கேட்டோமோ என்று கூட தோன்றியது.